தெரியுதா தம்பி? எஸ். ஓகே குட். ஓகே, இப்ப நம்ம லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் படிக்க போறோம். லைட், த லைட் அப்படின்றது என்ன? லைட் வந்து it is a energy, it's a form of energy that enable us to see, reflect the ray of light fall on it. அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதை லைட்டை அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால நம்ம we are able to see. சரிதானே? அப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் லூமினேட்டட் ஆப்ஜெக்ட். லூமினேட்டட் ஆப்ஜெக்ட் லைக் சன் அப்படின்னா அது என்ன பண்ணும்? லைட், அதை எனர்ஜி லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால நம்ம கண்ணில் வந்து விழும். ஒன்று லைட்டை அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம கண்ணில் விழும், லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி லைட்டை எமிட் பண்ணி நம்ம கண்ணில் விழும். ஸோ அதனால நம்மளால இந்த லைட்டை ஆப்ஜெக்டை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து விசிபிள் டு அஸ், நமக்கு விசிபிளா தெரியுது. அப்ப ஈஸியா நம்மளால இதை பார்த்துட முடியும். சரிங்களா? ரைட். இப்ப இந்த லைட்டை நம்ம பத்தி படிக்க போறோம். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, நம்ம இதுல ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு படிப்போம், ரிஃப்ராக்ஷன்னா என்னன்னு படிப்போம். அதுக்கப்புறமேட்டு மிரர், லென்ஸ் ரெண்டும் படிப்போம். மிரருங்கையில பிளைன் மிரர், ஸ்பெரிக்கல் மிரர். லென்ஸ்ல கான்கேவ், கான்வெக்ஸ். மிரர்லையும் கான்கேவ், கான்வெக்ஸ் மிரர் படிப்போம். லென்ஸ்லையும் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் படிப்போம். சரிங்களா? ஓகே குட். ரைட், இருங்க இதை அழைச்சிக்கிறேன். ஓகே, கிளியர் ஆல் வரல. ஓகே, இப்ப the reflection of light அப்படின்னா என்ன? ரிஃப்ளெக்ஷன், அப்ப லைட் வந்து இந்த சர்ஃபேஸ்ல படுது. இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ். இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லுவாங்க. இங்க இருக்குல்ல, இது ஒரு பாயிண்ட், அதை வந்து பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லுவாங்க. இப்ப இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லலாம். லைட் வந்து இந்த சர்ஃபேஸ், ஸ்மூத் சர்ஃபேஸ்ங்கிறது எந்த ஒரு இர்ரெகுலாரிட்டியுமே இல்லை. இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ்ல லைட் வந்து விழுது. விழும்போது என்ன ஆகும்? இன்சிடென்ட் ரே, லைட் வந்து ஃபார்ம் ஆஃப் ரேவா வருது, பண்டல் ஆஃப் ரே. இது மாதிரி நிறைய பண்டல்ஸ் வருது. நம்ம வந்து ஃபார் சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சிங்கிள் ரேயை மட்டும் எடுத்துக்கணும். இந்த பிளைன் சர்ஃபேஸ்ல வந்து படுது, இந்த ட்ரூ சர்ஃபேஸ், ட்ரூ பிளைன். அதனால என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப அந்த இன்சிடென்ட் ரே, சிங்கிள் ரேயை மட்டும் கன்சிடர் பண்றோம். இத இந்த பிளைனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் டிரா பண்றோம். இதான் நார்மல். பர்பெண்டிகுலர் டிரா பண்றோம்ல பிளைனுக்கு, இந்த பிளைனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர். இப்படி நீங்க ஒரு டேபிள் மேல நின்னீங்கன்னா நிக்கிறீங்க. சோ இப்ப எப்படி நிக்கிறீங்க? பர்பெண்டிகுலரா நிக்கிறீங்க. சரிங்களா? அப்ப இதுதான் நார்மல், நார்மல் டைரக்ஷன். சரிங்களா? இந்த பிளைனுக்கு பர்பெண்டிகுலர், அதுக்கு பேர் தான் நார்மல். இந்த நார்மலும் இன்சிடென்ட், அந்த ரே, அந்த லைட் விழுது இல்லையா, அந்த ஆங்கிள் தான் இன்சிடென்ட் ஆங்கிள். ஓகேவா? அப்ப இந்த இன்சிடென்ட் ஆகுது, இந்த பாயிண்ட பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லுவோம். இந்த பாயிண்ட்க்கு டைரக்டா பர்பெண்டிகுலரா ஒரு பர்பெண்டிகுலர் டிரா பண்ணிருக்கோம், அதுக்கு பேர் நார்மல். ஆக்சுவலா இன்சிடென்ட் ஆன ரே என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த வேல? ஒரு வேல அதே மீடியம்ல, சேம் மீடியம்லயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப காத்து வழியா தான் வந்துச்சு, இங்க பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. பந்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்க போட்டு அடிச்சோம்னா இங்கிட்டு போகுது இல்ல பந்து, அது மாதிரி பவுன்ஸ் பேக்ங்கிறாங்க, பவுன்சிங் பேக் ஆஃப் லைட். சரிங்களா? அப்ப இந்த வழியில போகுது, வெளியில போகுது. சோ இந்த நிகழ்வு தான் ரிஃப்ளெக்ஷன் நம்ம படிக்கிறோம். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் பினாமினா which is called reflection.
the reflection of light which made on silver metal, the silver what actually silver reflector இங்க இருக்கு, பூசி இருப்பாங்களா சில்வர், அதை பூசி இருப்பாங்களா, ரைட். இப்ப இந்த இந்த லா என்ன சொல்லுது, இதுல லா சொல்றாங்க, இதுல சின்ன சின்ன லா சொல்றாங்க. என்ன சார் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, இதான் நார்மல், இதான் இன்சிடென்ட். இந்த ரெண்டுக்கும் ஆங்கிள் இருக்கும் இல்லையா, இந்த ரெண்டுக்கும் உண்டான ஆங்கிள் என்ன ஆங்கிள், ஐன்னு, அததான் இன்சிடென்ட் ஆங்கிள் ஐங்கிறாங்க. இந்த நார்மல், இந்த ரிஃப்ளெக்டட் ரே ரெண்டுக்கும் உண்டான ஆங்கிள் இருக்கும் இல்லையா, அது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள்ங்கிறாங்க. பொதுவா இது வந்து ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இதோட ப்ரூவ் வந்து ஃபியூஜன் பிரின்சிபல் 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிப்பீங்க. இப்ப ப்ரூஃப் எல்லாம் படிக்க வேண்டியதில்லை, ராவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறோம், இது எல்லாமே ஒரு சிங்கிள் பிளைன்ல இருக்கிற மாதிரி. சிங்கிள் பிளைன்ல, இது எல்லாமே ஒரு சிங்கிள் பிளைன்ல. எப்படி அப்படின்னா, இப்ப இதுதான் சர்ஃபேஸ். என்ன சர்ஃபேஸ்? கண்ணாடி. சோ இந்த கண்ணாடியில இந்த இடத்துல இதான் பர்பெண்டிகுலர் டிரா பண்ணிருக்கீங்க. சரிங்களா? இந்த பர்பெண்டிகுலர் டிரா பண்ணிருக்கீங்க. கலரை மாத்திக்கலாமா? இப்ப இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள், இது வந்து ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இன்சிடென்ட், இது ரிஃப்ளெக்டட், ஐ இது ஆர். ஒருவேளை 30 ஐ வந்து 30 டிகிரினா ஆர், அதே ஆர் 30 டிகிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் இன்சிடென்ட் பாயிண்ட். என்ன சொல்றாங்கன்னா, இங்க இதுபடி இந்த இது எல்லாத்துக்கும் ஒரு பிளைன் மாதிரி ஒரு டிரா பண்ணுங்க, ஒரு பேப்பர் மாதிரி பர்பெண்டிகுலர். இது வந்து இது இந்த எல்லோ கலரும் இந்த ரெட் கலரும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருக்கு. சரிங்களா? இந்த ஸ்லோப் மேல இந்த ஸ்கிரீன், அதாவது இது கண்ணாடி மேல இந்த ஒரு பிளைனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பிளைன், அதாவது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல், இன்சிடென்ட் பாயிண்ட் எல்லாமே ஒரே சேம் பிளைன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் செகண்ட் லா, செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். சரிங்களா? இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், that is which is equal to incident angle is equal to reflected angle. என்ன ஆங்கிள் பட்டதோ அதே ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகும். வந்த நீங்க எந்த டைரக்ஷன்ல போறீங்களோ அதே டைரக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? அது மாதிரி அதே போல இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் அட் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ல ஆல் லை இன் த சேம் பிளைன். இந்த சிகப்பு பிளைன்ல அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த எல்லோ கலர் தான் மிரரா இருந்துச்சுன்னா, இந்த பச்சை கலர் வந்து இன்சிடென்ட் ஆகுறது, இதான் நார்மல், இதான் குத்துக்கோடு. இந்த இன்சிடென்ட் ஆகிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது, என்ன ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுதோ அதே ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது எல்லாமே சேம் பிளைன்ல இருக்கு அப்படிங்கிறது தான் செகண்ட் லா. இதெல்லாமே ஃபண்டமெண்டல் தான், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதுல ரொம்ப மெஷப் ஆக வேண்டியது இல்லை, ஃபண்டமெண்டல் தான் புரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? ரைட், ஃபண்டமெண்டல் தான். ஓகே, இப்ப இது புரிஞ்சாச்சு. இப்ப நான் தான் சொன்னேன், என்ன ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள் ஆகுதோ அதே ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறதுதான் இந்த ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபல். அதே போல இன்சிடென்ட் ஆகுறது வந்து இந்த நார்மல் வழியா இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நார்மல் வழியா இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, நார்மல் வழியாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். நார்மல் ஆகிறது இன்சிடென்ட் ஆகுதா, நார்மல் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன அது இன்சிடென்ட் ஆங்கிள் எத்தனை டிகிரி? 0 டிகிரி. ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் 0 டிகிரி. ஏன்? பிகாஸ் நார்மல் வழியாக தானே போகுது. ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் எதுவுமே இந்த நார்மலை ரெஃபரன்ஸா வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்படிதானே? அதனாலதான் ஒருவேளை லைட் ரே வந்து நார்மல் வழியா, அதாவது நீ கண்ணாடிக்கு பர்பெண்டிகுலரா நீ பாத்தீங்கன்னா அதே ஆங்கிள் வந்துட்டு அதே ஆங்கிள் வெளியே போகும். அப்ப இன்சிடென்ட் ஆங்கிள் என்னன்னு சொன்னா, ஆங்கிள் பிட்வீன் நார்மல் டு இன்சிடென்ட், அப்ப 0. ஆங்கிள் பிட்வீன் நார்மல் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே, அது வந்து ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். சரிங்களா? பாத்துக்குங்க. இப்ப பாருங்க, ஐன்றது இங்க தானே போட்டிருக்கு. இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் நார்மல் வழியா இருந்துச்சுன்னா இந்த ஐங்கிறது 0. சரியா? அதே நார்மல் வழியா வெளியே போச்சுன்னா ஆறுங்கிறது 0 தான் நான் இங்க சொல்லியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல.
லைட் ஃபால்ஸ் நார்மலி ஆன் த பிளைன் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம். அடுத்து இமேஜ்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் லைட் வந்து நம்ம லைட் வந்து லைட்டை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி ஆப்ஜெக்ட், இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இமேஜ். சரிங்களா? இல்ல கண்ணுக்கு தெரியுது இமேஜ், நம்ம கண்ணுக்கு தெரியுது. நார்மலா இப்ப 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 தியேட்டருக்கு போறீங்க, ப்ரொஜெக்டர் வச்சிருக்காங்க, ப்ரொஜெக்டர் வச்சு என்ன ஆகும், இந்த படம் இங்க ஸ்கிரீன்ல தெரியும். அப்ப என்னது, இங்க லைட் வந்து சோர்ஸ்ல இருந்து வந்து இமேஜ் உருவாகும். ஏன்னா ஒரு ஸ்கிரீன்ல இன்டர்செப்ட் ஆகி இமேஜ் உருவாகும். கண்ணாடியில நீங்க பாக்குறீங்க, கண்ணாடியில முகத்தை பாக்குறீங்க, கண்ணாடியில சீவுறீங்க, என்ன உயரத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே உயரத்துல உள்ள இருப்பீங்க. சரிங்களா? என்ன சைஸ்ல என்ன ஹைட்ல இருப்பீங்க அதே ஹைட்ல இருப்பீங்க. அது வந்து வெர்ச்சுவல் இமேஜ். சரியா? அப்ப கண்ணாடிக்குள்ள தெரியுற இமேஜ் வெர்ச்சுவல் இமேஜ். ஸ்கிரீனால லைட்டை இன்டர்செப்ட் பண்ணும்போது ஒரு இமேஜ் உருவாச்சுன்னா அது ரியல் இமேஜ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். So the light ray coming from a point meet or appear to meet at a point after reflection, that known as a image of a point. There is two kinds of image, real image, virtual image. As I said, real image means when you striking the screen, the image will be formed. When you able to see in the mirror, you may observe the mirror. You can utilize the mirror day-to-day life. So that is a virtual image. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரி, ரைட். இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் மிரர்ன்றத பார்த்தாச்சு. மிரர் பிளைன் மிரர். பிளைன் மிரர் நம்ம வீட்ல யூஸ் பண்றது தான். அப்ப என்ன தூரத்துல இருந்து நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே தூரத்துல இமேஜ் தெரியும், என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட் தெரியும். ஸோ தட் இஸ் a பிளைன் மிரர். ஓகே, அதுக்கப்புறமேட்டு என்னது, மிரர் தான் நம்ம பாக்குறோம். இப்ப வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல மிரர் எடுத்துக்கிறோம். மிரர் வந்து எப்படி எடுத்துக்கோ, ஸ்பெரிக்கல் ஷேப்ல. ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கங்களேன். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னாலும் ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ், இந்த சைடு பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு சைடு இருக்குது. there is a reflected surface, there is a reflected surface. so this is the concave. இப்படி பாத்தீங்கன்னா கான்கேவ் ஷேப், இப்படி பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் ஷேப். அப்ப கான்கேவ் கான்வெக்ஸ் இது வந்து இந்த நீங்க சில்வர் இங்க பண்ணிருக்கீங்க. அப்ப இங்க வந்து இது எல்லாமே ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ்னு சொல்லலாம், இதுல ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ்னு சொல்லலாம். சோ இந்த ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸை கான்கேவ் மிரர்னு சொல்லலாம். மிரர் ஏன் மிரர், எல்லாம் அப்சர்வ் பண்ணி, எல்லா எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அதே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ தட் இஸ் மிரர். மிரர் இது எங்க யூஸ் பண்ணுவாங்க, டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப நம்ம ரெண்டு விதமான மிரரை பார்க்க போறோம். அப்படிங்கிற மிரருக்குன்னு என்ன அசம்ஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னா, இப்ப ஒரு ஸ்பெரிக்கல் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப், ஒரு பெரிய ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் எடுத்துக்கிறோம். தேங்காய் மாதிரி, தேங்காவோட ஒரு பர்டிகுலர் பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணோம்னா ஒரு சி மாதிரி இருக்குமா? ஓகே, அந்த இதுக்குள்ள தேங்காய் உள்ள இருக்குமா? அப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்க சர்ஃபேஸ் தான் ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் வச்சுக்கணும். அது மாதிரி அப்ப ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறோம். எதுல? ஸ்பெரிக்கல்ல. ஒரு உருண்டையா ஸ்பெரிக்கலா இருக்கிற அந்த பார்ட்ல ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஷேப்ல தான் என்னவா இருக்கும், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் இருக்கும் அப்படின்றோம். சோ இப்படி பார்த்தோம்னா கான்கேவ் மிரர், கான்கேவ். அதுவே இப்படி பார்த்தோம்னா இங்க உள்ளுக்குள்ள பூசி இருக்கும். இப்ப இது ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா கான்வெக்ஸ், இது கான்கேவ். சரிங்களா? இவ்வளவுதான் வித்தியாசம். சோ இங்க படம் நமக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க, பாருங்க. பாருங்க, ஈஸியா கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஓகே, கான்கேவ் ஷேப், இது கான்வெக்ஸ் ஷேப். இந்த ஷேப்பை நம்ம இப்படிதான் வைக்கணும், இதுதான் கன்வென்ஷன். ஏன்னா ஆப்ஜெக்ட் இங்கதான் இருக்கும், ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் இப்படி இந்த டைரக்ஷன்ல வரும், லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி ஏதாவது ஒரு ஸ்கிரீன் வைக்கும் போது நம்ம இந்த இதுல இன்டர்செப்ட் ஆகும், அது வந்து இமேஜ். ஸோ இப்ப நமக்கு தெளிவா கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. கான்வெக்ஸ் மிரர் தெரிஞ்சிச்சு. இப்ப ஏன் இங்க மாதிரி கோடு கோடா போட்டிருக்காங்கன்னா அங்க வந்து சில்வர் பூசி இருக்காங்க. அதனால இந்த சர்ஃபேஸ் வந்து உனக்கு இந்த சைடா ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ், இந்த பாலிஷ்டு சர்ஃபேஸ். இதுல லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆப்ஜெக்ட்ல இருந்தா லைட் வரும்,
ஆப்ஜெக்ட் எப்பவுமே லெஃப்ட் சைடு வைப்போம். அப்ப இதை வந்து போல்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் இந்த எம் டேஷ் எம்ன்றத அப்பீச்சர் சொல்றாங்க. இந்த பகுதி வந்து தான் பாலிஷ்டு சர்ஃபேஸ், அதுல தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறதா அந்த எஃபெக்டிவ் டயாமீட்டர் தான் அப்பீச்சர்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க எம் டேஷ் இருக்குதுல, இந்த வெளிப்புறமா இதுதான் பாலிஷ்டு சர்ஃபேஸ். இந்த பகுதி தான் தெரியும். ஆக்சுவலா இந்த பகுதி பாத்தீங்கன்னா தெரியாது, ஏன்னா இங்கிட்டு வந்து பூசி இருக்காங்க என்னது சில்வர். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரோ மெர்குரியோ பூசிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர் தான் தெரியுது, ரைட்? அப்ப சின்னதா இன்னொரு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன. நிறைய பேர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸி தான். எப்படி அப்படின்னா, ஆக்சுவலா இதை ட்ரேஸ் பண்ணுங்க, ஒரு ஹோல் சர்க்கிளா ட்ரேஸ் பண்ணுங்க. ஹோல் சர்க்கிளா ட்ரேஸ் பண்ணும்போது இதை ஒரு பெரிய சர்க்கிளா ட்ரேஸ் பண்ணும்போது ட்ரேஸ் பண்ணலாமா, இதோட ஒரு சர்க்கிளோட பாதியா வச்சுக்கோங்க. அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப்போட ஒரு பார்ட் தானே இந்த கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர். ஸ்பெரிக்கல் ஷேப்போட ஒரு பார்ட் தானே இந்த கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் மிரர். அப்படிங்கல இதை வந்து ஒரு முழுமையான ஒரு ஸ்பெரிக்கலா கன்சிடர் பண்ணும்போது அதோட சென்டர் இருக்கும் இல்லையா, அதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்ப சென்டருங்கிறத அப்ப ஸ்பெரிக்கலுக்கு ரேடியஸ் இருக்கும், இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு ரேடியஸ் இருக்கும், அதுதான் ஆர். இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு ரேடியஸ் இருக்குமா, இதை ஒரு முழுமையான ஒரு ஹோல் ஹாலிஸ்டிக் ஸ்பெரிக்கல் ஷேப்பா கன்சிடர் பண்ணும்போது there is a part which is called mirror. what is mirror? concave mirror. அப்ப இதை முழுமையா நீங்க என்ன பண்ணணும், முழுமையா நீங்க ஷேப்பு, அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு நீங்க மாத்தும் போது, இதை ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு மாத்தும் போது என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ரேடியஸ் கிடைக்கும். அந்த ரேடியஸ் தான், அந்த ரேடியஸோட பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதான் அந்த பாயிண்ட தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ங்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த போலும் இணைக்கிற இந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரேடியஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா, ரேடியஸ்ன்னு சொல்றோம். அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபோக்கஸ் பாயிண்டா இருக்கும், இந்த மிரரோட ஃபோக்கஸ் பாயிண்டா இருக்கும். இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். சரிங்களா, ஓகே. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், center of curvature which is a point, radius of curvature which is a point, 2 point, the connecting line between the 2 point which is called the center of curvature and pole. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, கன்வர்ஜிங் மிரர். கன்வர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்றோம். மிரர், கான்கேவ் மிரர், spherical mirror, reflecting surface is curved inward. curved inward outward inward. சரிங்களா, அப்ப இந்த என்ன ஆகுதுன்னா நிறைய parallel ray வருது, நிறைய parallel ray வருது. டார்ச் லைட் அடிச்சீங்கன்னா பீம் ஆஃப் லைட் வரும்ல, அது மாதிரி parallel ray. ஏன் parallel rayன்னு சொல்றோம்னா, நல்லா புரிஞ்சுங்க, இந்த போல் வழியா, இந்த ஃபோக்கல் பாயிண்ட் வழியா, இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வழியா, சென்டர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வழியா வர அந்த லைனை நம்ம என்னன்னு சொல்லி இருக்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லியிருக்கோம். பாருங்க, இந்த எக்ஸ் டேஷ் இருக்குல்ல, அதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த சி பி இதெல்லாம் கனெக்ட் பண்ற இந்த லைனை தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா லைட் ரே வருது, வந்து விழுது. எதுல விழுது, இந்த மிரர் மேல விழுது. மிரர் மேல விழுது, விழலாமா, ரைட். விழும்போது என்ன ஆகும், there is a light generally coming as a parallel to the principal axis falling upon the reflecting surface. After reflection all ray meet at a point, எங்க எல்லாமே concentrated at a point which is called focal point. focal point, இந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன் focal point. எல்லாமே கன்வர்ஜிங் ஆகுது பாருங்க, எல்லாமே குவியுது, வந்து குவியறனால கன்வர்ஜிங் அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். அப்ப கன்வர்ஜிங் மிரர் இதுக்கு பேரு. இதனால ஒரு பேரலல் ரே வந்து விழுந்து இந்த பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆகிறதுனால இது கன்வர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, குவிக்குது, அதனால கன்வர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்றோம். கன்வர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்றோம். வேற ஒன்றும் இல்ல, புதுசா குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டு. இப்ப இது வந்து இதோட மாடல் இங்க எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, இது ஒரு ஸ்பூன்குள்ள இன்வெர்ட் ஷேப்ல இருக்கு, இது சைனிங் ஸ்பூன். சரிங்களா, டைவர்ஜிங் மிரர் அப்படிங்கிறது அடுத்த பாட்டு. கான்வெக்ஸ் ஷேப் எடுத்துக்கோங்க. கான்வெக்ஸ் ஷேப் எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க பேரல் ரே வந்து விழுது. பேரல் ரே வந்து என்ன ஆகுது, பட்டு இந்த பாலிஷிங் சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாருங்க,
ரிஃப்ளெக்ட் ஆகுதா? பாலிசிங் சர்ஃபேஸ்ல பட்டு இந்த பாருங்க, இங்க 2 கோடு இங்க 2 கோடு ரிஃப்ளெக்ட் ஆகுதா? எல்லாமே இப்படி பேரல் ரேயா வருதா? ஏன் பேரல் ரேன்னு சொல்றோம்? இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் இந்த ஆக்சஸ் தான் பிரின்சிபல் ஆக்சஸ். இதுக்கு பேரலா ரே வரனால பேரல் ரே லெஃப்ட்ல இருந்து ரைட் நோக்கி வருது. ஸோ இந்த சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகும் போது என்ன, அது டைவர்ஜ் ஆகுது. அதனால டைவர்ஜிங் மிரர். அப்ப பட்ட அனைத்து என்ன ரேவும் என்ன ஆகுது, டைவர்ஜன் ஆகுது, விரிவிக்கப்படுது, அப்படியே விரிஞ்சு வெளியே போகுது. ஸோ இங்க குவியுது, இங்க விரிஞ்சு வெளியே போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். தமிழ்ல சொல்ல போனா விரிஞ்சு வெளியே செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கன்வென்ஷன். நம்ம பிளேஸ் பண்ண மிரரை பிளேஸ் பண்றதுக்கான ஷேப் இதுதான். And radius of curvature na we know, and what is pole, what is principal axis, what is aperture, already we know. சரியா? The aperture means the m dash, the effective portion of a reflective surface, which is called aperture. Clear? சரி, அடுத்து பார்க்கலாம். பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸ்பெரிக்கல் மிரருக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம். சரியா? பாருங்க, இங்க எல்லா ரேயும் பேரலா வருது. எல்லா ரே பேரலா வருது. வந்து எந்த இடத்துல விழுது? இந்த பாயிண்ட்ல விழுது. ஃபோக்கஸ் ஆகுது. இப்ப பாருங்க, பேரலா வர ரே எல்லாமே இந்த இடத்துல கான்சென்ட்ரேட்டட் சிங்கிள் பாயிண்ட். அதனால இத ஃபோக்கஸ்ன்னு சொல்றோம், பிரின்சிபல் ஃபோக்கஸ். அதே கான்வெக்ஸ் மிரருக்கு பேரலா வர ரே எல்லாமே டைவர்ஜ் ஆகுது. இங்க வெர்ச்சுவலா ஃபோக்கஸ் ஆகுது, வெர்ச்சுவலா கான்சென்ட்ரேட் ஆகுது. இங்க வந்து ஒரு லைட், சோலார் லைட் எல்லாமே உள்ளுக நம்ம வெளியில மெத்த மேல இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் போட்டிருந்தோம்னா இந்த இடத்துல வச்சோம்னா நல்லா பாயில் ஆகும். தண்ணி மாதிரி இங்க மாதிரி ஒரு கிளாஸ் வச்சோம்னா, இங்க ஒரு வெசல் வச்சோம்னா அந்த வெசல் வந்து பாயில் ஆகும் இந்த பாயிண்ட்ல. சரியா? ஆனா பாயில் ஆகும். இங்க என்ன ஆகுது, இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ப்ரொபகேட் ஆகுது, வெளியில போகுது. இங்க இடத்துல குவியுது, ஆனா இங்க இடத்துல வெளியில போகுது. பட்டவையா எல்லா ரேவும் அப்படியே விரிஞ்சு வெளியே போகுது. பேரலா வந்த ரே எல்லாமே விரிஞ்சு வெளியே போகுது. அப்படின்னா விரிஞ்சு வெளியே போகுதுன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் இல்லையா? எந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து விரிஞ்சு வெளியே போகுது? இந்த போக்கஸ்ல. ஆக்சுவலா இது வந்து வெர்ச்சுவல் போக்கஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து பிசிக்கலா போக்கஸ் ஆகிறது, இங்க வந்து வெர்ச்சுவலா தான் போக்கஸ் ஆகுது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ஏன்னா திஸ் இஸ் டைவர்ஜிங் ரே. அதனால இந்த டைவர்ஜிங் ரேய இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இட் இஸ் அப்பியர் டு ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். அதனால நம்ம அதை என்னன்னு சொல்லிக்கிறோம், வெர்ச்சுவல் பாயிண்ட் சொல்றோம், வெர்ச்சுவல் போக்கஸ் சொல்றோம். சரிங்களா? இந்த 2 பாயிண்டையும் பிரின்சிபல் போக்கஸ் சொல்றாங்க. புரிஞ்சா? பிரின்சிபல் போக்கஸ் அப்படின்னு நம்ம இதை நம்ம டெர்மினாலஜி சொல்றாங்க. ஓகே, டெர்மினாலஜினா பெயரிடுதல். ஓகே, வேற ஒன்றும் கிடையாதுப்பா, புதுசா ஒன்றும் கிடையாது. ஃபோக்கல் லென்த்ங்கிறது நான் தான் சொல்லிட்டேன். அந்த இந்த போலுக்கும் இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் இடையே உள்ள அந்த லென்த் தான் ஃபோக்கல் லென்த். இது எப்பவுமே நம்ம ரேடியஸ்க்கு, அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் முன்னாடி சொன்னேன்ல, அந்த ரேடியஸ்க்கு பாதியா இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ரைட்டு, சரிங்க சார், இதெல்லாம் ஓகே சார். இதற்கெல்லாம் வச்சு நம்ம ரே எப்படி வந்துட்டு எந்த மாதிரி வெளியில போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரே வந்து எப்படி வெளியில போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப எனக்கு வந்து இதெல்லாம் நான் வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு ரெஃபரன்ஸை நான் இந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டேன். இந்த புத்தகம் தான் படிக்கணுமா, அந்த புத்தகம் தான் படிக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எந்த புத்தகம் படிச்சாலும் கான்செப்டை உள்வாங்கி படிச்சாதான் படிக்க முடியும். சரிங்களா? எதுக்குமே பிசிக்ஸ்க்கு அப்சல்யூட் புத்தகங்கிறது எதுவும் கிடையாது. நம்ம பார்த்திருக்க அந்த புத்தகத்துல என்ன கான்செப்டை எப்படி உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? பாருங்க, இந்த ரே வந்து கான்ஃபிகரேஷன் எப்படி ரே வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி எது வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுது, இன்சிடென்ட் ஆகி எது வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு ரே டயக்ராம் கான்ஃபிகரேஷன் புரியும். கான்வெக்ஸ்க்கு எப்படி நடக்குது, கான்கேவ்க்கு மிரருக்கு எப்படி நடக்குது, எப்படி இமேஜ் உருவாகுது, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி எப்படி இமேஜ் உருவாகுது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த கான்கேவ் மிரரை எடுத்துட்டேன். கான்கேவ் மிரர் எடுத்துட்டு என்ன பண்றேன்னா, இந்த பேரலா ரேஸ் வருது. இந்த ரே வந்து பாருங்க பேரலா, இந்த ரே வந்து ஃபோக்கஸ் வழியா வருது. இதான் இன்சிடென்ட் ஆங்கிள்னு சொல்லலாம். சரிங்களா? இன்சிடென்ட் ஆங்கிள். இப்ப இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா வருது, ஒரு ரே வருது. திஸ் இஸ் கால்டு, விச் இஸ் கால்டு இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே இருங்க, கலரா எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்க, இதுதான் இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் வருது. இன்சிடென்ட் ரே வந்து பட்டு இதுல பாலிஷ்டு சர்ஃபேஸ்ல படுது. எது வழியா வருது? ஃபோக்கல் பாயிண்ட் வழியா வருது.
வந்து இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப லைட் ரே வந்து ஃபோக்கல் பாயிண்ட் வழியா வந்தா ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா என்ன ஆகும், எமிட் ஆகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த கேஸ் கான்கேவ் கேஸ்க்கு ஓகே. கான்வெக்ஸ் கேஸ்க்கு எப்படி அப்படின்னா, அதே போல இங்க எப்படி வந்துச்சு, ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா போற மாதிரி வந்துச்சு. இங்க ஃபோக்கஸ் பாயிண்ட் கண்ணாடிக்குள்ள இருக்கு, வெர்ச்சுவலா இருக்கு. அதனால அதை நோக்கி டைரக்ட் பண்ணுங்க. இந்த ரே டைரக்டட் டுவர்ட்ஸ் அ ஃபோக்கஸ் பாயிண்ட். அப்படி போகும்போது என்ன ஆகுது, வெளியில பேரலலா ரிஃப்ளெக்ட் ஆகுது. வெளியில பேரலலா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கேயும் வெளியில பேரலா ரிஃப்ளெக்ட் ஆனது, இங்கேயும் வெளியில பேரலா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபோக்கஸ் பாயிண்ட் இது பிசிக்கலா பிரசன்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ரியல் ஃபோக்கஸ். இங்க வந்து வெர்ச்சுவல் ஃபோக்கஸ். இதுதான் இங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாச்சு. இந்த ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்னா இந்த லைனை தான் பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்றோம். இந்த லைனை தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இங்கே தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேவா? இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு. ரே வந்து பேரலா பிரின்சிபல் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ the ray parallel to the principal axis passing through the focus after reflection in the concave mirror. இந்த நான் சொன்னது தான் இங்க சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம அதை இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரேஸ் பண்ணிக்கலாமா? இரேஸ் பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரே வந்து அங்க வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா ரே இன்சிடென்ட் ரே வந்தது. இங்க வந்து ரே வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா வருதா? இல்ல. இங்க வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel, the ray coming as a parallel to the principal axis. The ray coming as a parallel to the principal axis. அப்ப வரும்போது இந்த பாலிஸ்ட் சர்ஃபேஸ் ஒரு பாயிண்ட்ல படுது. இந்த பாயிண்ட்ல படுது. பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. ரிஃப்ளெக்ட் ஆகி இது வழியா போகுது, ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா போகுது. அதே மாதிரி இங்க ரே வந்து பட்டு ஃபோக்கஸ் வழியா போகுது. இங்க அதே போலதான் இது கான்கேவுக்கு ஓகே. கான்வெக்ஸுக்கு கேஸ்க்கு என்ன? கான்வெக்ஸ் கேஸ்க்கு அதே மாதிரி ரே வந்து பேரலா வருது, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு வருதுன்னா என்ன ஆகும்னா, இங்க வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா உள்ள நோக்கி வழியா இங்க போன இந்த ஃபோக்கஸ் ஆன இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆன லைட்டு இங்க என்ன ஆகும்னா, இங்க இருந்து வெளிநோக்கி டைரக்ட் ஆகுது, டைவர்ஜ் ஆகி வெளிநோக்கி டைரக்ட் ஆகுது. சரிங்களா? அப்ப இங்க வந்து இட் இஸ் அப்பியர் டு டைவர்ஜ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா கண்ணாடிக்குள்ள இருக்கு இல்லையா, பிசிக்கலாக கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபோக்கஸ்ல இருந்து போற மாதிரி ஒரு தோற்றம். அப்ப இந்த கேவா இருந்தா இந்த கேஸ், கான்வெக்ஸா இருந்தது கேஸ். சரிங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சாதான் நம்மளால அந்த ரே டயக்ராம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எப்பவுமே டேபிள்ஸ் படிக்கணுமானா கண்டிப்பா டேபிள்ஸ் படிக்கணும், எல்லாத்துக்கும் அவசியம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தான் அவசியம். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்து நீ வந்து பெட்டரா ஒன்னு எக்யூப் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு. சரி, இப்போ இந்த இதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம். நெக்ஸ்ட் லெவல் என்னன்னா பாத்தீங்கன்னா இதை ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க நெக்ஸ்ட் லெவல். ஆக்சுவலி ஐ செட் இப்போ வந்து லைட் ரே கமிங் த்ரூ த சென்டர் பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த ஒரு பாயிண்ட் வழியா வருது. இந்த பாயிண்ட்க்கு பேரு ஆல்ரெடி ஐ செட் திஸ் இஸ் கால்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். the center of point of center of curvature. இந்த பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்க போல் ரெண்டையும் கனெக்ட் பண்ற இந்த லைன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரெண்டுக்கும் இடையில மிட்ல இருக்க இந்த பாயிண்ட் ஃபோக்கல் பாயிண்ட். அப்ப ஒரு இன்சிடென்ட் லைட் வந்து எதுல வருது? சி, அதாவது பாயிண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பாயிண்ட் வழியா வந்து இந்த பாலிஷ்ட் சர்ஃபேஸ்ல இந்த இடத்துல என்னது ஃபாலிங் ஆன் தட் பாயிண்ட். அப்ப ரிஃப்ளெக்ட் அதே வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? அதே வழியா ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகுது. இந்த இது வந்து கான்கேவுக்கு ஓகே. கான்கேவ் மிரர், சரியா எழுதல, கலர் மாதிரி. கான்கேவ் மிரர். சோ கான்கேவ் மிரருக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா இன்சிடென்ட் லைட் ரே வருதுன்னா அதே லைன்ல ரீட்ரேஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அதே கான்வெக்ஸ் மிரருக்கு
கான்வெக்ஸ் மிரருக்கு என்ன ஆகுது, இப்போ வந்து நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இதுல பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ஒரு பிசிக்கலா வெளியில ரியல்லா இருக்குதுங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன். ஆக்சுவலா இது கண்ணாடிக்குள்ள, ஏன்னா பிகாஸ் அந்த இதுல எல்லாமே வெர்ச்சுவல் பாயிண்ட் தானே, ஃபோக்கலும் பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வெர்ச்சுவல் தானே. அந்த வெர்ச்சுவல் பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு லைட் ரேவை பாஸ் பண்ணோம்னா அதே டைரக்ஷன்ல எமிட் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த டைரக்ஷன்ல வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ரே. அந்த எப்படி ரே எப்படி பட்டு எப்படி வெளியே போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. when we move on other things, so what is that ஆக்சுவலா இப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு இது பாத்தீங்கன்னா, பிளைன் சர்ஃபேஸ்ல என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியும். பிளைன் சர்ஃபேஸ்ல லைட் பிளைன் மிரர் லைட் பட்டு அதே ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அது மாதிரிதான் இங்க செயல்படுது. போல் வழியா ஏதாவது ஒரு லைட் வந்து இன்சிடென்ட் ஆகிருந்ததுன்னா இந்த லைட் ரே வந்து வருது இந்த ஒரு ஏர் மீடியம், சரியா? இது வந்து ஏர் தானா, ஏர் மீடியத்துல வருது, வந்து இந்த பாலிஸ்டர் சர்ஃபேஸ்ல இந்த பாயிண்ட்ல படுது. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? போல். போல் தானே, இந்த பாயிண்ட்டுக்கு பேரு போல். இந்த பாயிண்ட் அந்த போல்ல பட்டுச்சுன்னா இந்த இது இருக்குல்ல, இதுதான் நார்மல், which is called நார்மல். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் தான் நார்மல். அப்ப இந்த ஐயும் ஆரும் ஈக்குவலா இருக்கும், இந்த வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுது, சரிங்களா? இங்க பிளைன் மிரர்ல நடக்கிற மாதிரி நடக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். இது கான்கேவுக்கு இப்படி, கான்வெக்ஸுக்கு இதே போல்ல பட்டுச்சுன்னா இதே போல் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஐயும் ஆரும் இங்க ஈக்குவல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஓகே. இப்போ வந்து ஐ திங்க் we need to understand the image formation by concave mirror. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப எளிமையா ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இதை அப்படியே ராவா கொடுத்துருக்காங்க, அதனால அப்படியே படிக்கணுமா? இல்லை, தேவையில்லை. இப்போ ஒரு லைட் வந்து ஒரு சன்லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சன்லைட்ல இருந்து ரொம்ப தூரத்துக்கு லைட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். வர 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 பிளைன் வேவ் ஃப்ரண்டா மாறும். பிளைன் வேவ் ஃப்ரண்டா வரனால என்ன ஆகும்? லைட் எல்லாம் ஒரு பேரலா வரும். பேரலா வந்து எங்க படுது? கான்கேவ் மிரர்ல படுது. அப்ப லைட் வந்து, அதாவது லைட்ன்றது இந்த சன்லைட், சன்னை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? இமேஜா எடுத்துக்கிறோம். அது லைட் எமிட்டிங் இமேஜ், லைட் எமிட்டிங் ஆப்ஜெக்ட், லூமினேட்டட் ஆப்ஜெக்ட். அப்ப வந்து லைட் அங்க இருந்து அப்படியே இந்த கர்வ் வந்து பெருசாகிட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன ஆகும்? பிளைன் ஆகும். அதுல இருந்து வெளியே வர இது வேவ் ஃப்ரான்னு சொல்றாங்க. இதெல்லாம் 12th நீங்க படிப்பீங்க. ஸோ இங்க லைட் எல்லாம் வருதுல்ல, இது பிளைன், அது இது வந்து பேரலல் வேவ். இப்ப பேரலல் ரே வருது. பேரலல் ரே வந்து இதுல படுது, இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல படுது. படுமா? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல படுது. இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல படுது பாருங்க. இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல படும்போது ஒரு லைட் வந்து பேரலா வருதுன்னா ரிஃப்ளெக்டிங் என்ன ஆகும்? இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போக நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டுங்களா? இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன கான்சென்ட்ரேட்டட் அட் சிங்கிள் பாயிண்ட் படிச்சிருக்கோம். அவ்வளவு பெரிய சன் வந்து இந்த பாயிண்ட் டைனி ஆப்ஜெக்டா இங்க தெரியுது. இப்ப இதுதான் வந்து இந்த ஒரு புள்ளி தான் என்னது, சாரி, இது வந்து சாரி தப்பா சொல்லியாச்சு, ஆப்ஜெக்ட். சன்னு தான் நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும், இதுதான் இமேஜ். சாரி, நான் வந்து சன் டேக்கன் அஸ் ஆப்ஜெக்ட், அதுல இருந்தா நான் லைட் எமிட் ஆகுது. அப்ப இந்த டைனி, இந்த இடத்துல எல்லாமே மீட் அட் அ சிங்கிள் பாயிண்ட், கான்சென்ட்ரேட்டட் அட் அ சிங்கிள் பாயிண்ட், இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இமேஜ்னு சொல்லுவோம். இந்த சன் லைட்டை எமிட் பண்ணது, நிறைய சர்க்கிள் நீங்க டிரா பண்ணுங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் வந்து சர்க்கிள் வந்து பிளைனா மாறும். அந்த பிளைன்ல இருந்து இதை பிளைன் வேவ் ஃப்ரண்ட் சொல்றாங்க. அதுல இருந்து ப்ரொபகேட் ஆகிற அந்த லைன், இந்த ரேஸை வந்து பேரல் ரேஸ்ன்றோம். அந்த பேரல் ரேஸ் வந்து இதுல படுது, இந்த கான்கேவ் பாலிஸ்டர் சர்ஃபேஸ்ல பட்டு இந்த இடத்துல எந்த ஆகுது? கான்சென்ட்ரேட்டட் அட் அ பாயிண்ட், கான்சென்ட்ரேட்டட் அட் பாயிண்ட், மீட் அட் அ பாயிண்ட் ஆஸ் அ இமேஜ். அப்போ ஒரு டைனி பாயிண்ட் இமேஜா ப்ரொடியூஸ் ஆகுது. இவ்வளவு பெரிய ஜைஜாண்டிக்கான சூரியன் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதனாலதான் இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டில இருந்துச்சுன்னா, ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டில இருந்துச்சுன்னா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? ஃபோக்கஸ் பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகும். என்ன இமேஜா ஃபார்ம் ஆகும்? வெரி டைனி இமேஜா ஃபார்ம் ஆகும். டைனி, ஒரு ஸ்மால் சிங்கிள் பாயிண்டா ஃபார்ம் ஆகும். இப்போ சூரியன்றது எவ்வளவு பெரிய உருவம், ஆனா ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ஃபார்மா தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை தான் நம்ம இங்க
தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? அப்ப பாருங்க, சிங்கிள் பாயிண்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டின்னு ஏன்னு சொல்றோம்னா, ரொம்ப தூரத்துல அது டிஸ்டன்ஸ் அது வந்து நாட் மெஷரபிள், அது ரொம்ப தூரத்துல இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்றோம், நாட் டிஃபைன்ட் ஒன். அப்ப அந்த இதுல வந்து வரும்போது என்ன பிளைன் ரே வருது, இப்போ ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ரே வருது, வந்து எந்த இடத்துல ஃபோக்கஸ் பாயிண்ட்ல மீட் ஆகுது. அப்ப அட் ஃபோக்கஸ் எங்க இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது, ஃபோக்கஸ் பாயிண்ட்ல மீட் ஆகுது. இங்க என்ன சொல்லிருக்காங்க, நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் இமேஜ் என்ன ரியல்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ரியல்னு சொல்லியிருக்காங்க, இங்க நீங்க ஏதாவது ஒரு ஸ்கிரீன் வச்சீங்கன்னா ஒரு டைனி இமேஜா ஒரு பாயிண்ட் இமேஜா என்ன ஆகும் தெரியும். ஒரு ஸ்கிரீனை நீங்க தடுக்கும் போது அந்த ஸ்கிரீன்ல ஒரு ஃபிகர் கிரியேட் ஆகும், தட் இஸ் கால்டு இமேஜ். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, அது வந்து ரியல். அப்ப ஏன் ரியல்னு சொல்றோம், ஸ்கிரீன்ல இன்டர்செப்ட் ஆகும்போது அந்த படம் தெரியுது. அப்ப இன்வெர்டட்னு சொல்றோம், ஏன்னா தலைகளா தெரியும். இப்படி இருக்க பின்பம் வந்து இப்படி தெரியும், தலைகளா நம்ம தலையில கால் தலை அப்சைடு டவுனா தெரியும். எக்ஸ்ட்ரீம்லி டிமினிஷ்டு சைஸ், ஏன்னா ஒரு குட்டி பாயிண்டா தெரியுதுனால எக்ஸ்ட்ரீம்லி டிமினிஷ்டு சைஸ்ன்னு சொல்றோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்த ஃபிகர் என்ன அப்படின்னா, இப்ப பாத்துக்கிட்டுங்க, நல்லா பாத்துக்குங்க. ஆப்ஜெக்ட் எங்க இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டில இருந்துச்சு. இன்ஃபினிட்டில இருந்து நகர்ந்து வந்து பக்கத்துல வருது. யாரு பக்கத்துல வரா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த பாயிண்ட் பக்கத்துல இப்ப வந்துட்டான். சரிங்களா? இப்ப இவன் வந்து ரொம்ப இன்ஃபினிட்ல இருந்த ஆப்ஜெக்ட் எங்க வந்துட்டான், ஒரு பர்சன் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பர்சன் அவன் எங்க வந்துட்டான், அதாவது பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கான், ஒரு மெஷர் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். ஸோ அப்ப வந்து சென்டர் ஆஃப் பியாண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பட் அட் ஃபைனட் டிஸ்டன்ஸ். இதான் ரொம்ப முக்கியம், ஃபைனட் டிஸ்டன்ஸ்ல இருக்கான் இந்த பையன். அப்ப இந்த பையன் வந்து லைட்டை எமிட் பண்ணுவான். அந்த எமிட் ஆன அந்த லைட் அப்படியே வருது, வந்து பேரலா வந்து இங்க ஸ்ட்ரைக் ஆகி இது வழியா போகுது. சரிங்களா? இப்படி வந்து இது வழியா போகுது. அதே போல இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா வந்து பேரலா வெளியே போகுது. சரிங்களா? ஆக்சுவலா இங்க தலை போய் இங்க இருக்குது. இந்த தலை வந்து பி டேஷ்ல இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க இந்த கால்ல இருக்குது, இப்படியே போல்ல போயிடுச்சுன்னா போல் வழியா ரிவைஸ் ஆகும். அப்ப இங்க கால், அப்ப தலையிலா பின்பம் தெரியும். சரிங்களா? அப்ப இந்த பர்சன் அப்படியே இன்வெர்டடா தெரியாது, அதான் இன்வெர்டட். ஏன்னா இங்க ஒரு ஸ்கிரீனை வச்சா நம்மளால இன்டர்செப்ட் பண்ணி அதோட ஸ்கிரீன்ல வேணும், அதனால ரியல். சரிங்களா? ஆக்சுவலா பாருங்க, முன்னாடி ஃபோக்கஸ்ல இருந்தது ஆப்ஜெக்ட் இப்படி வரையல, இமேஜ் இப்படி போயிருக்கு. இப்போ ஃபோக்கஸை விட்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் இந்த சி பாயிண்ட் வழியா நோக்கி போயிருக்கு. இது இமேஜ். ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்ல இருந்து சிக்கு பக்கத்துல வந்திருக்கு, எஃப்ல இருந்து இமேஜ் வந்து சியை நோக்கி போகுது. இவ்வளவுதான் விஷயம் இங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு நாளைக்கும் மறக்கவே மறக்காது இந்த விஷயம். சரியா? ஓகே. அப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, பக்கத்துல சிக்கு பக்கத்துல நின்னா அந்த பையன் சி மேலேயே நிக்கிறான். ஆக்சுவலா சிக்கு பக்கத்துல நிக்கல, இவனுடைய ஹைட்டுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இன்வெர்டடா இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. 200 சென்டிமீட்டர் இருக்காருன்னா ஆக்சுவலா 90 சென்டிமீட்டர் தான் ஃபார்ம் ஆயிருக்கான். 90 சென்டிமீட்டர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா சிக்கு பக்கத்துல இருக்கல, சி மேல இருக்கல 200 சென்டிமீட்டர் இருக்கா, அவன் 200 சென்டிமீட்டருக்கே ஃபார்ம் ஆயிருக்கான். அப்ப இதுல இருந்து இன்னொரு விஷயம் நம்ம இன்ஃபர் பண்றோம். என்ன விஷயம் இன்ஃபர் பண்றோம் அப்படின்னா, முன்னாடி இன்ஃபினிட்ல இருந்து சியை நோக்கி வந்தோம், எஃப்ல இருந்து சியை நோக்கி இமேஜ் போகுது. ஆப்ஜெக்ட் வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டை நோக்கி வருது, இங்கிட்ட இருந்து இப்படி வருது, இமேஜ் இப்படி போகுது. ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்ல இருந்து எங்க வந்துச்சு, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சிக்கு வழியா வந்துச்சு. இமேஜ் வந்து எஃப்ல இருந்து சியை நோக்கி போகுது. சரிங்களா? இமேஜ் குட்டி இமேஜா இருந்தது, ஃபர்ஸ்ட் கேஸ்ல குட்டி இமேஜா இருந்தது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல குட்டி இமேஜா இருந்துச்சு பாருங்க, இந்த குட்டி இப்ப டைனியா இருந்தது. அடுத்து எஃப்ல இருந்து இங்க போகும்போது கொஞ்சம் வளர்ந்துருக்கான். ஆப்ஜெக்ட் அதே சைஸ் தான், இமேஜ் தான் கொஞ்சம் அதாயிருக்கும். ஆனா ஆப்ஜெக்டோட இமேஜ் கம்மியான சைஸ் தான், இன்வெர்டடா இருப்பான். அதனாலதான் இந்த நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து நம்ம இப்படி சொல்றோம். சரிங்களா? அப்போ ஆக்சுவலா இந்த இடத்துல என்னன்னா, ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் இந்த பாயிண்ட் மேலேயே, பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மேலேயே நின்னுச்சுன்னா, இங்க நிக்கிறான்னா இமேஜ் வந்து தலைகீழா அப்படியே இன்வெர்டடா தலைகீழா அதே சைஸுக்கு, சேம் சைஸ் as that of ஆப்ஜெக்ட் தெரியும். சரியா?
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டை நோக்கி சியை நோக்கி வரையில இமேஜ் வந்து எஃப்ல இருந்து சியை நோக்கி வருது. சி மேலே நிக்கல, சி மேலே இன்வெர்டடா இருக்கு. இப்ப சில இருந்து ஆப்ஜெக்ட் எங்க போகுது, எஃப் நோக்கி போகுது. அப்படிங்கல என்ன ஆகும், யோசனை பண்ணி பாருங்க. இமேஜ் வந்து என்ன ஆகும்னு பாருங்க. இமேஜ் சில இருந்து தள்ளி போகும். இமேஜ் தான் ரைட்ல இருந்து லெஃப்ட் நோக்கி போயிட்டே இருக்கேன் பாருங்க. இந்த இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணனால கொஞ்சம் நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. இப்போ ஆப்ஜெக்டோட இமேஜோட சைஸ் பெருசா இருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து 200னா இமேஜ் வந்து 400 இருக்கு. ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து சிக்கு எஃப்க்கு இடையில இருக்கு. சரிங்களா? ஆப்ஜெக்டோட சைஸ் மாறவே மாறாது, இமேஜோட சைஸ் தான் மாறும். ஆப்ஜெக்டோட சைஸ் இந்த பொசிஷனை பொறுத்து, ஆப்ஜெக்டோட பொசிஷனை பொறுத்து இமேஜ் சைஸ் மாறுது பாத்தீங்களா? ஸோ இது நம்ம இன்ஃபர் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அதனால இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரியல். ஏன் ரியல்? இந்த இடத்துல ஸ்கிரீனை வச்சா என்ன ஆகும், இந்த இடத்துல ஸ்கிரீனை வச்சா விழும், இன்வெர்டடா விழும், தலைகீழா விழுவான். மேக்னிஃபைடுங்கிற வார்த்தை என்னது, பூதகாரமாக்கப்பட்டது. ஜூம் அவுட், பெருசா தெரியும், தன்னோட சைஸை காட்டிலும் பெருசா தெரியும். சரி சார், இப்ப ஆப்ஜெக்ட் எங்க வந்துருச்சு, எஃப்லயே நிக்குது ஆப்ஜெக்ட். இமேஜ் இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சு. இன்ஃபினிட்டில இருந்து வந்த ஆப்ஜெக்ட் இப்ப இமேஜ் அனுப்பிச்சு விட்டுருச்சு. அப்ப பாத்துக்கோங்க, அட் இன்ஃபினிட்ல ஆப்ஜெக்ட் இருக்கல, இமேஜ் எங்க விழும், இன்ஃபினிட்ல இருக்கும், ரியலா இருக்கும், இன்வெர்டடா இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி மேக்னிஃபைடா இருக்கும். அப்ப அது நோ இமேஜ். இன்ஃபினிட்ல போய் எந்த டிஸ்டன்ஸ்ல போய் நம்ம இது பண்ண முடியும், இட் இஸ் நோ இமேஜ் கூட சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா என்னது, பிஹைண்ட் த மிரர். இது வந்து இன்ன வரைக்கும் ரியல் இமேஜை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறோம், வெர்ச்சுவல் இமேஜை பார்க்க போறோம். வெர்ச்சுவல்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா எரெக்ட். ஏன்னா இங்க ரியலா இருக்கும் போது தலைகீழா தெரிஞ்ச இமேஜ் இங்க அப்படி இல்லை, அதே மாதிரி மேல் நோக்கியே தெரியுது. அப்ரைட்டா மேல் நோக்கி நீட்டப்பட்ட, அப்படின்னு அப்ரைட்டா மேல் நோக்கி நீட்டப்பட்ட, சரியா? upright மேல் நோக்கி தெரியுது. there is protruding outward, so as that of object. y axis positive y axis மேல தெரியுதுன்னு வச்சுக்கோ. ஸோ அதுதான் எரெக்ட்னு சொல்றாங்க. வெர்ச்சுவல்னு ஏன் சொல்றோம்னா, இங்க எல்லாம் ஸ்கிரீனை வச்சப்ப, லெஃப்ட் சைடு ஸ்கிரீனை வச்சப்ப இந்த சைடு எல்லாம் என்னாச்சு, கண்ணாடிக்கு வெளியில, கண்ணாடிக்குள்ள தெரியுது. இந்த கான் கேவ் மிரர் இருக்கு இல்லையா, மிரருக்குள்ள நீங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க பல்ல பாருங்களேன், மூஞ்ச பாருங்களேன், கண்ணை பாருங்களேன், அப்படியே அந்த ஸ்பூன்ல தெரியும். அந்த இமேஜ் தான் இது. ஏன்னா பக்கத்துல பார்க்கும்போது ஃபோக்கஸ்க்கு போலுக்கு இடையில நீங்க பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் இருக்கும்போது, ஏன்னா இமேஜ் எங்க உருவாகுது, கண்ணாடிக்குள்ள உருவாகுது. அதனாலதான் இதை வெர்ச்சுவல் சொல்றோம். ஆக்சுவலா இது வெர்ச்சுவல் வந்து கொஞ்சம் பூதகரம், மேக்னிஃபைடா இருக்கும், பெருசா இருக்கும். அதனாலதான் டென்டிஸ்ட் வந்து நம்ம பல்லெல்லாம் புடுங்கும் போது இந்த மாதிரி கண்ணாடியை பார்த்து இது பண்ணி கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக பாத்துக்கிறாங்க. சரிங்களா? ரைட். இப்ப இதெல்லாம் நம்ம படிச்சாச்சு, பார்த்தாச்சு. ஓகே. நம்ம இந்த லைட் எல்லாம் நம்ம எங்க டார்ச்ல யூஸ் பண்றோம், டார்ச்ல யூஸ் பண்ணும்போது பேரலா அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் அந்த பல்ப் இருக்கும். அதனால பேரலா லைட்டு அப்படியே வெளியே போகுது. நீங்க யூஸ் பண்ற கார், டூ வீலர், அதுல டூம் இருக்குல்ல, டூம் வந்து எந்த ஷேப்ல இருக்கும், கான் கேவ் ஷேப்ல தான் இருக்கும். டூம்ல இப்படி பாலிஷ்டு பண்ணியிருப்பாங்க. இங்கதான் வந்து சர்ஃபேஸ். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல லைட் எரியும் போது லைட் எல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல பட்டு இப்படி போகும், இப்படி பேரலா லைட் வெளியில போகும். சரிங்களா? அப்ப ஸ்ட்ரீட்ல இது மாதிரி நம்ம பிராக்டிக்கலா நிறைய விஷயத்துல நம்ம யூஸ் பண்றோம். சரி, பாத்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ பார்த்தாச்சு. அதே போல கான்வெக்ஸ் மிரருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், லைட் வந்து சன் வந்து ஆப்ஜெக்ட், லைட் எமிட்டிங் ஆப்ஜெக்ட். அப்படியே பேரலா இந்த கர்வ்டா இருக்கிறது ஒரு டைம்ல பேரலா வந்துடும். அதுல வந்து எமிட் ஆகிற ரே வந்து பேரல் ரே. பேரல் ரே எங்க படுது, கான்வெக்ஸ் ஷேப்பான மிரர்ல படுது. இந்த மிரர்ல படுது. இந்த மிரர்ல படும்போது என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆகும். டைவர்ஜ் ஆகுது. என்ன இப்படி வந்த இந்த இன்சிடென்ட் ரே இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது.
சரிங்களா? ரைட். என்ன இப்ப பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருந்து வெளியே போற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருந்து வெளியே போற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதான் இன்சிடென்ட் ஆங்கிள், இது ரிஃப்ளெக்டடா சாரி இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. என்ன மிரர் இது? கான்வெக்ஸ் மிரர். ஆக்சுவலா இன்ஃபினிட்டியில ஆப்ஜெக்ட் இருக்கப்ப இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகுதா? வெர்ச்சுவல் இமேஜ். ஏன் வெர்ச்சுவல் இமேஜ்? கண்ணாடிக்குள்ள தெரியும். சரிங்களா? எப்படி? ஒரு டைனி ஸ்மால் சிம்பிள் டைனி ஒரு பாயிண்ட், சின்ன ஒரு இதா தெரியும். இன்ஃபினிட்டியில சன் ஜைஜாண்டிக்கா பெருசா இருக்கல, கண்ணாடிக்குள்ள சின்ன ஒரு பாயிண்டா தெரியும். கான்வெக்ஸ் மிரர் வழியா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்தது என்ன அப்படிங்கும்போது, அடுத்தது என்ன பாருங்க. இந்த அப்பீச்சர் எம் டேஷ்ல இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னு இன்ஃபினிட்டியில, ரெண்டாவது போலுக்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில, அதாவது ஃபைனட் டிஸ்டன்ஸ்ல. ஒரு ஃபைனட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போது, அதாவது போலுக்கும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கல. இன்ஃபினிட்டில ஃபர்ஸ்ட் கேஸ், ரெண்டாவது கேஸ் போலுக்கும் இந்த ஃபைனட் டிஸ்டன்ஸ்ல. இப்ப ஏபிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் இந்த பீல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபைனட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இருக்கும்போது இந்த ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் இடையில இருக்கு பாத்தியா இந்த இமேஜ். இங்க இமேஜ் வந்து கண்ணாடிக்குள்ள தெரியும். இங்கேயும் வெர்ச்சுவல் தான். சரிங்களா? அதுலயும் வெர்ச்சுவல் தான், இங்கேயும் வெர்ச்சுவல் தான். நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு, வெர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைனி பிக்சரா ஃபார்ம் ஆயிருந்தது, இங்க டைனி ஸ்மால் பாயிண்டா ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த இடத்துல இந்த எஃப் இங்க பாருங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த எஃப் இந்த இடத்துல டைனி பாயிண்டா ஃபார்ம் ஆயிருந்தது. எஃப் இந்த இடத்துல டைனி ஃபார்ம் ஆயிருந்தது. இங்க அப்படி இல்ல, என்ன இருக்கு, ஒரு ஏ டேஷ் பி டேஷ் அப்ரைட். வெர்ச்சுவல்னாவே அப்ரைட். இந்த ஆப்ஜெக்ட் என்ன மாதிரி மேல நோக்கி இருக்குதோ அதே மாதிரி. இன்வெர்டர்னா கீழே நோக்கி இருக்குது, அதனால இங்க இன்வெர்டர் கீழ் நோக்கி இல்ல. ஸோ வெர்ச்சுவல் எரெக்ட் டிமினிஷ்டு சைஸ், அதாவது குறைக்கப்பட்ட சைஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப 100 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் வந்து 30 சென்டிமீட்டர் தான் தெரியும். அதான் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்ப நமக்கு ரே டயக்ராம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரிங்களா? ரே டயக்ராமை பத்தி கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப நம்ம கன்வென்ஷன் பார்த்துட்டோம்னா எப்படின்னு நம்மளால ஈஸியா கணக்கு போட்டுற முடியும். இப்போ எப்பவுமே ஆப்ஜெக்டை நம்ம எப்படி வைக்கிறோம்னா இப்படிதான் வைக்கிறோம். இந்த வேர்டா தான் வைக்கிறோம். கான்வெக்ஸ் மிரரா இருந்தா இப்படி வைப்போம். கான்வெக்ஸ் மிரரா இருந்தா இதே இதுல இப்படி வச்சிருவோம். சரிங்களா? இதே பாயிண்ட்ல. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட போல்னு வச்சிருக்கோம். அதை வந்து 0,0ன்னு எடுத்துக்கோம். 0,0ன்னு வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த போல் எப்பவுமே ஆப்ஜெக்ட வந்து அதுல வந்து லைட் எமிட் ஆகி எதுல வந்து ஃபால் ஆகும்? இந்த சர்ஃபேஸ், பாலிஸ்டர் சர்ஃபேஸ்ல வந்து ஃபார்ம் ஆகும். ஆப்ஜெக்ட் எப்பவுமே இங்க பாருங்க லெஃப்ட் சைடு அப் ஹெல்ப் பண்றோம். இப்ப வெர்டிகலி அப்வர்டா இருக்கு ஏபி. இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். இதுவே இன்வெர்டடா இருந்துச்சுன்னா நெகட்டிவா எடுத்துக்கிறோம். சிம்பிளா நம்ம ஒய் ஆக்சிஸ் மேல் நோக்கி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸ் கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் எடுத்துப்போம்ல. அது மாதிரி தான் இங்கேயும் இந்த கேஸ். இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் வெளியே வருது இல்லையா, அதை தான் வந்து என்னன்னு ரெஃபரன்ஸா வச்சுக்கிறோம். அப்ப அந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் வந்து லைட்டோட டைரக்ஷன். அப்ப அதை வந்து பாசிட்டிவா எடுத்துட்டோம்னா அதுக்கு அகைன்ஸ்டா எந்த டைரக்ஷன் மெஷர் பண்றோம்னா நெகட்டிவா எடுத்துப்போம். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கன்வென்ஷன்ல அப்ப ஆப்ஜெக்ட் இங்க வைக்கிறது மேல் நோக்கி இருக்கும்போது ஆப்ஜெக்டோட சைஸ் பாசிட்டிவ், அதுவே இன்வெர்டடா இருந்துச்சுன்னா நெகட்டிவ். சரி, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்க மிரர் முன்னாடி நிக்கிறீங்க, யூ ஆர் த ஆப்ஜெக்ட். என்ன மிரருக்குள்ள தெரியும்? நாம தான் தெரியும். ஸோ நீங்க மிரருக்கு முன்னாடி நிக்கிறீங்க, யூ ஆர் த ஆப்ஜெக்ட். இப்ப யூனா ஆப்ஜெக்ட்னா உள்ள தெரிகிற நீங்க வி. என்னன்னா எவ்வளவு தூரத்துல நீங்க கண்ணாடியில இருந்து வெளியே நிக்கிறீங்களோ அந்த டிஸ்டன்ஸ் தான் யூ. அந்த டிஸ்டன்ஸ் தான் யூ. சரிங்களா? ஓகே, சரி ஒரு நிமிஷம் இருக்கு, அந்த ஒரே ஒரு கால் பேசிக்கிறேன். ஹலோ மேம், இன்னும் பேசல மேம், கிளாஸ்ல இருக்கேன், ஒரு வேலையா இருந்தேன். சரி அப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப கூட கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன், இதை முடிச்சுட்டு பேசட்டுங்களா? இல்லைன்னா அதான் புரியுது மேம். இல்லைன்னா இந்த நாளைக்கு இவரு போறாருல, சார் போறாருல. சரிங்க சரிங்க மேம். சரிங்க மேம். சரிங்க மேம். ஓகே. இப்ப
இப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம். நிக்கல எவ்வளவு டிஸ்டன்ஸ் நிக்கிறோம்? u டிஸ்டன்ஸ் நிக்கிறோம். கண்ணாடிக்குள்ள தெரியறது இது v டிஸ்டன்ஸ்ல தெரியுது. அப்ப uன்றது டிஸ்டன்ஸ். எதோட டிஸ்டன்ஸ்? ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். அப்ப இந்த 0,0 இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ், இதான் பிரின்சிபல் ஆக்சிஸ் x டேஷ் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஆப்ஜெக்ட் வந்து மேல் நோக்கி இருக்கு, மேல் நோக்கி இருக்கு. அப்ப இங்க இருந்து இவ்வளவு ஹைட்ல இருக்கு, 100 சென்டிமீட்டர் பிளஸ்ல இருக்கு. அப்படி கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா மைனஸ் இருக்குன்னு சொன்னோம். இந்த வச்சிருக்க ஆப்ஜெக்ட் இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து u ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சொல்றோம். இந்த டிஸ்டன்ஸ் u ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இங்க தெரியுது. இப்படி வெளியில உள்ளுக்குள்ள கண்ணாடிக்குள்ள தெரிஞ்சுன்னா அது வெர்ச்சுவல், இல்ல கண்ணாடிக்கு வெளியே தெரிஞ்சுன்னா அது ரியல் இமேஜ். இங்க தெரிஞ்சுன்னா வெர்ச்சுவல் இமேஜ். அப்ப எவ்வளவு தூரத்துல தெரியுது அப்படிங்கிறது v தான். அப்ப இமேஜ் எவ்வளவு தூரத்துல போல்ல இருந்து தெரியுதுங்கிறது v டிஸ்டன்ஸ். அது பாசிட்டிவ் போடணுமா நெகட்டிவ் போடணுமா? போல்ல இருந்து லெஃப்ட் சைடுனா நெகட்டிவ், போல்ல இருந்து ரைட் சைடுனா பாசிட்டிவ். ஏன் எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்றோம்னா லைட்டோட டைரக்ஷன் லெஃப்ட் சைடுல இருந்து, ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடு தான் வைக்கிறோம், ரைட் சைடு வழியா வருது. ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் வந்து எமிட் ஆகுதுல்ல, அது லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு வருது. ஏன்னா ஆப்ஜெக்ட லெஃப்ட் சைடு வந்து கீப் அப் பண்றோம். சரியா? இந்த இடத்த இந்த மிரர் எப்பவுமே இப்படிதான் வைக்கிறோம். இந்த கான்வெக்ஸா இருந்தா இப்படிதான் வைக்கிறோம். அதான் கன்வென்ஷன். குழப்பம் வராம எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் கன்வென்ஷன் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரி, நெக்ஸ்ட் கணக்கு போலாம். இப்ப மிரர் ஃபார்முலா இதுக்கு ப்ரூஃப் வேணுமானா நீங்க 12th நீங்க படிப்பீங்க. அதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அதை ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப மிரர் ஃபார்முலாமா, இப்ப கண்ணாடியை நீங்க பாக்குறீங்க. கண்ணாடியை பார்க்கும்போது உங்களோட இமேஜ் தெரியுது. அழகா இருக்குங்களா அப்படின்னு பாக்குறீங்க. எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே அழகுதான். சரியா? நமக்கு நம்ம தான் அழகு. அப்ப 1 plus v plus 1 by u equal to 1 by f. இங்க பிளஸ் வந்துருக்கு, மிரர்னால பிளஸ். நம்ம முகத்தை காட்டுதுலயே அதனால பிளஸ். அதுவே லென்ஸ்னா அதே இந்த பிளஸ் வந்தது மைனஸ். லென்ஸ் கண்ணாடி போடுறோம்ல, கொஞ்சம் கண்ணு மொபைலா பார்த்து நிறைய பசங்களுக்கு கண்ணு போயிருது. விளையாடுறேன்னு பிசிக்கலா விளையாடாம என்ன பண்றாங்க, மொபைலா பார்த்து கண்ணு போயிருது. அதனால மைனஸ் போட்டுக்கலாம். தம்பி இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. 12th நம்ம அதை விரிவா படிப்போம். இப்ப நம்ம சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படி சொல்றோம். 1 by f. அப்ப மைனஸ் வந்துச்சுன்னா லென்ஸுக்கு மைனஸ் வரும், பிளஸ் வந்து மிரருக்கு வரும். சரிங்களா? அப்ப ஃபார்முலா நமக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. we completely knows formula. we know the formula about mirror and lens. just move on next one. பாருங்க, இப்ப பாருங்க, ஆப்ஜெக்ட் ஒரு சின்ன கணக்கு. எவ்வளவு நேரம் படிச்சோம், என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இருக்குல்ல. ஆப்ஜெக்ட் வந்து 10 சென்டிமீட்டர் கான்வெக்ஸ் மிரர். இதுதான் கான்வெக்ஸ் மிரர். 10 சென்டிமீட்டர் தள்ளி ஆப்ஜெக்டை வைக்கிறோம். கொஞ்சம் நல்லா படத்தை போட்டுக்கலாம், அப்பதான் ஈஸியா இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் தள்ளி கான்வெக்ஸ் மிரருக்கு வைக்கிறோம். கான்கேவ் போட்டானா இந்த கான்வெக்ஸ் மிரர். அப்ப பாலிஸ்ட் சர்ஃபேஸ் பிஹைண்ட், இங்க இப்ப வெளியில ஆப்ஜெக்டை வந்து வச்சிட்டோம். எவ்வளவு சென்டிமீட்டர்? 10 சென்டிமீட்டர். இதான் போல். சரிதானா? இந்த பாயிண்ட் தான் போல். இந்த பாயிண்ட் போல். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u. லைட் வந்து இப்படிதானே வருது, அதுக்கு அகைன்ஸ்டா தானே இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் போல்ல இருந்தா மெஷர் பண்ணுவோம். லைட் டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டா மெஷர் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். போல்ல இருந்தா மெஷர் பண்ணுவோம். லைட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. போல்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட லைட்டோட டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டா மெஷர் பண்றோம். அது மைனஸ். அப்ப வந்து மைனஸ். அப்ப மைனஸ் எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் 10 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த லென்ஸோட இந்த கர்வ், இந்த மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளவு? 60 கொடுத்துட்டாங்க. அப்ப ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஈஸியா f சொல்லிடலாம். f என்னது? 30. ஏன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் மிட் பாயிண்ட் தான் ஃபோக்கஸ் பாயிண்டா இருக்கும். அப்ப f தெரியுது. அடுத்தது என்ன? u தெரியுது. v தான் தெரியணும். ஸோ அப்ப நமக்கு பேசிக் ஃபார்முலா தெரியும். நம்மளால அந்த மேத்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த சம போட்டுருவோம்.
நமக்கு இந்த சம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். ஏன்னா 1/v மட்டும் அப்படி வச்சுட்டு u அங்கிட்டு கொண்டு போய் இங்க ஆல்ரெடி இங்க -10 வரும், மைனஸ் மைனஸ் பிளஸ் வந்துடும். இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் வந்துடும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க யூக்கு பதிலாக -10 போடுவேன், இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் வந்துடும். அப்போ 1/30 பிளஸ் 1/10 வரும். அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணுவீங்க, இங்கே 3 மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ 4/30 வரும். அப்போ 4/30 வரையில அதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுப்போம், 30/4 வரும். 4 பார்ட், ஒரு பார்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 7.5 சென்டிமீட்டர். பி இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, 7.5 பாசிட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ பாசிட்டிவ்ல வந்தனால எங்க ஃபார்ம் ஆயிருக்கும், உள்ளுக்குள்ள வெர்ச்சுவலா தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா பாசிட்டிவ்னா போல்ல இருந்து ரைட் சைட் டைரக்ஷன் தானே, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் 30, இந்த ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் இடையில தான் இந்த ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அப்படிங்கல நீங்க முன்னாடி நான் நடத்தின இல்லையா, இந்த ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் இடையில கான்வெக்ஸ் மிரருக்கு வச்சா இமேஜ் வந்து இமேஜ் ரெண்டு கான்வெக்ஸ் மிரருக்கு வெர்ச்சுவல் தான். இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது பாத்துங்க. இமேஜ் வந்து உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகுது 7.5, சரிங்களா. போல்ல இருந்து 7.5 சென்டிமீட்டர் தள்ளி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளால கணக்கீடு மூலமா புரிஞ்சுக்க முடியுது, கணக்கு பார்த்து இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால இந்த நேச்சரை நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2ல பாத்தீங்கன்னா இமேஜ் ஆஃப் அ கேண்டில். அப்ப ஒரு மெழுகுபர்த்தியை இமேஜா எடுத்துக்கிறோம். ஏன்னா அது லைட் எமிட் பண்ணுது. ஃப்ளேம் பிளேஸ்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 30 சென்டிமீட்டர் ஃப்ரம் அ மிரர். அப்ப ஒரு 30 சென்டிமீட்டர், மிரர்ல இருந்து 30 சென்டிமீட்டர். என்ன மாதிரி மிரர், ஃப்ரம் அ மிரர். என்ன மாதிரி மிரர்னு சொல்லியிருக்காங்களா, இமேஜ் ஃபார்ம்ட் ஆஃப் கேண்டில் flame placed at a distance of 30 centimeter from a mirror is formed on the screen placed in front of the mirror at the distance 60 centimeter from its pole. சரிங்களா. இங்க என்ன மிரர்னு சொல்லல பாருங்க. இமேஜ் இது வந்து கேண்டில் எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க, 30 சென்டிமீட்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஆப்ஜெக்ட் எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் பிளேஸ் பண்ணுவோம். அப்ப வந்து 30 சென்டிமீட்டர் மைனஸ்ல எடுத்துக்கிறோம். is formed on the screen placed in front of the mirror. எங்க இமேஜ் வந்து இமேஜ் ஆஃப் அ கேண்டில், சாரி ஆப்ஜெக்ட், இமேஜ் ஆஃப் அ கேண்டில். இமேஜ் வந்து எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, placed at the distance of 30 centimeter from the mirror is formed on the placed in front of the mirror at the distance of 60 centimeter from its pole. சரிங்களா. அப்ப இமேஜ் வந்து 60 சென்டிமீட்டர்ல கண்ணாடிக்கு அந்த மிரருக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. ஓகே, அப்ப இங்க கண்ணாடிக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிறனால நம்ம இத என்ன மிரர்னு எடுத்துக்கணும், கான்கேவ் மிரர் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இங்க ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ஓகேவா. கான்கேவ் ஷேப் மிரர் தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலா கண்ணாடி இந்த போல்ல இருந்து, இதான் போல்ல இருந்து 60 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர்ல இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு இருக்காங்க. சரிங்களா. இங்க இருந்து 60 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா இங்க இருந்து 30 சென்டிமீட்டர்ல இமேஜ் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் இமேஜ் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இது எந்த கேஸ்க்கு, இது வந்து சில இருந்து எஃப் நோக்கி போகையில, ஆப்ஜெக்ட் வந்து சில இருந்து எஃப் நோக்கி போகையில இமேஜ் வந்து சில இருந்து வெளிநோக்கி போயிருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து ரைட் சைடு வரல, இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு போகும்ல, அது மாதிரி. சரிங்களா. இதை விட இது பெருசா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, யூ தெரியுது, வி தெரியுது, யூவும் வியும் போட்டுறீங்க, போட்டு எஃப் கண்டுபிடிச்சிடுறீங்க. அப்போ ஃபோக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். சம் நம்பர் 2 தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த சம் பார்க்கலாம். இப்ப மேக்னிபிகேஷன் அப்படின்றாங்க. மேக்னிபிகேஷன்னா என்ன அப்படின்னா, அந்த சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்ப ஒரு ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து 100 சென்டிமீட்டர் இருக்குதுன்னா, அது 200 சென்டிமீட்டர் ஆகுது, 50 சென்டிமீட்டர் ஆகுது, இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அப்படிங்கும் போது மேக்னிபிகேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப மேக்னிஃபைடு இமேஜ், ரெடியூஸ்ட் இமேஜ் ரெண்டு விதமா தெரியும். மேக்னிபிகேஷன் 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா மேக்னிஃபைடு இமேஜ். எப்படி சார் 1 விட அதிகமா இருக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்டோட சைஸ் கீழே இருக்கு, இமேஜோட சைஸ் மேல இருக்கு. ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஒரே கான்ஸ்டன்ட் ஷேப் தான், அது கீழே வச்சாச்சு ரெஃபரன்ஸா. சரிங்களா. அப்ப ஆப்ஜெக்ட் சைஸ் இங்க இருக்கு, இமேஜ் சைஸ் மேல இருக்கு.
ஆப்ஜெக்ட் சைஸ் இங்க, இமேஜ் சைஸ் இங்க. அப்ப ஆப்ஜெக்ட்டை காட்டிலும் இமேஜ் எவ்வளவு தூரம் இருக்கு? ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் வந்து 100 சென்டிமீட்டர் இருக்கு, இமேஜ் வந்து 200 சென்டிமீட்டர். அப்ப 100/200 2 வருது. அப்ப 2 டைம்ஸ் மேக்னிஃபை ஆயிருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து 100 தான், இமேஜ் வந்து 50. அப்ப 0.5 பாதியா குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ அப்ப நமக்கு ஆப்ஜெக்ட் எப்பவுமே சைஸ் மாறாது. அதை வந்து இங்க நியூமரேட்டர்ல இமேஜ் வச்சுப்போம், ஆப்ஜெக்ட் வந்து டினாமினேட்டர்ல வச்சுப்போம். ஏன்னா கான்ஸ்டன்ட் மாறாது. அப்ப இதுல இருந்து வர இந்த ரேஷியோவை தான் நம்ம மேக்னிஃபிகேஷன் சொல்றோம். ஒன்னை விட அதிகமா இருக்கா, ஒன்னை விட கம்மியா இருக்கா. இதே மேக்னிஃபிகேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வியூல சொல்றோம். அதாவது போல்ல இருந்து ஆப்ஜெக்ட் வச்சிருக்க டிஸ்டன்ஸ், போல்ல இருந்து இமேஜ் வச்சிருக்கு, போல்ல இருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸ். யூ ஆர் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், விங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ். கண்ணாடிக்கு முன்னாடி நின்னா யூ ஆர் த ஆப்ஜெக்ட், அதான் யூ மைண்ட்ல வச்சுக்கோங்க. யூ ஆர் த ஆப்ஜெக்ட். கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறீங்க, யார் நிக்கிறீங்க? நீங்க தான் நிக்கிறீங்க. அப்ப நீங்க தான் ஆப்ஜெக்ட், யூ ஆர் த ஆப்ஜெக்ட். அப்ப யூ இஸ் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ, இமேஜ் டிஸ்டன்ஸ் வி, ரெண்டுக்கும் இடையில இருக்க ரேஷியோ அதுவும் மேக்னிஃபிகேஷன் தான். இங்க சொன்ன சேம் மேக்னிஃபிகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில தெரியுது. அப்ப யூவில தெரியுற இது மேக்னிஃபிகேஷன். ரெண்டுமே கம்பேர் பண்ணலாம், ரெண்டையுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல் பண்ணலாம். எனக்கு இமேஜ் ஹைட் தெரியுது, ஆப்ஜெக்ட் ஹைட் தெரியுது, யூ தெரியுது, வி தெரியாதுன்னா இதை இதோட ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 4 வேரியபிள்ல 3 வேரியபிள் தெரியுது, அதனால ஒன்ன கண்டுபிடிக்கலாம். ஈஸி தான். மேக்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, சஃபிஷியன்ட் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கும், அதனால இது ஈஸியா இருக்கும். சரி, மேக்னிஃபிகேஷன் ஒன்னுன்னா மேக்னிஃபை சேம் சைஸ்ல இருக்குது. அதாவது என்ன 100 சென்டிமீட்டர் ஆப்ஜெக்ட் இருந்தா இமேஜும் அதே மாதிரி இருக்கு. ஒன்னை விட கம்மியா இருக்குன்னா குட்டியா தெரியுதுன்னு அர்த்தம். ஒன்னை விட அதிகமா இருக்கு மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா பெருசா தெரியுதுன்னு அர்த்தம். ரியல் சைன் வந்து இமேஜ் வந்து பாருங்க நெகட்டிவ் வருதுன்னா, மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ்ல இருக்குன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட், ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்னா திரையில விழும், இன்டர்செப்ட் பண்ணா அந்த இமேஜ் விழும். அதே மேக்னிஃபிகேஷன் வந்து பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்கன்னா வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். வெர்ச்சுவல் வந்தாவே எரெக்ட், ஆப்ஜெக்ட் என்ன மாதிரி ஷேப்ல மேல் நோக்கி இருக்கு அதே மாதிரி எரெக்டா மேல் நோக்கி இருக்கிறதுனால எரெக்ட்ன்றோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த செம்ம பாருங்க, இந்த 2 செம்ம பார்த்துடலாம். Object is placed at the distance 12 cm in front of concave mirror. Object concave mirror முன்னாடி ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கும். அப்ப இந்த டிஸ்டன்ஸை யூன்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ, கான்கேவ் மிரர் மைனஸ் எடுத்துக்கிறோம். அப்ப இட் ஃபார்ம் a real image. ரியல் இமேஜ்னு சொன்னனால இந்த கீவேர்டு, கீ அண்டர்ஸ்டாண்டிங், 4 times larger than the object. அப்ப 4 வரும், நெகட்டிவ் வரும். இத 4ன்னு போட்டுக்கோங்க, நெகட்டிவ் போட்டுக்கோங்க. 4 நெகட்டிவ் பிகாஸ் ரியல் இமேஜ், அதனால மைனஸ் போட்டுக்கிறோம். முன்னாடி பார்த்தோம்ல ரியல் இமேஜ், ரியல் இன்வெர்டட் இமேஜ், மைனஸ் போட்டிருக்கோம். 4 டைம்ஸ் வருஷங்க 4 போட்டுருக்கோம். மேக்னிஃபிகேஷன் 4 மைனஸ் எம் வந்து -4. அப்ப யூ இருக்கு, எம் இருக்கு, யூ இருக்கு. யூ வியை வச்சு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இருக்கு, எம்மும் தெரியும். அதனால சிம்பிளா மேக்னிஃபிகேஷன் நம்ம வியை கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா வியை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க, இதான் ரிலேஷன். எம்முக்கு பதிலாக -4 போடுங்க, மைனஸ் வி தான் கண்டுபிடிக்கணும், யூ தான் -12. ஏன் -12 போட்டிருக்கோம்? லெஃப்ட் சைடு ஆப்ஜெக்ட் இருக்கும், போல்ல இருந்து லெஃப்ட் சைடு இருக்கு, -12. ஸோ இதை -12 இங்க வந்துச்சுன்னா -12 4s are 48. சரிங்களா? இங்க மைனஸ் பிளஸ் 48 ஆயிரும். மைனஸ் வி இருக்குது, அதனால ஆன்சரும் மைனஸ்ல தான் வரும். சரிங்களா? இதை இந்த இப்ப மைனஸ் வி ஈக்குவல் டு பிளஸ் 48 பிளஸ் வி ஈக்குவல் டு -48. ஏன்னா இந்த -1 2 போட்டு மல்டிப்ளை பண்ணா -48. என்ன சொல்லுதுன்னா போல்ல இருந்து லெஃப்ட் சைடே, அதாவது போல்ல இருந்து லெஃப்ட் சைடு தான் ஆப்ஜெக்ட் இருக்க சைடை தான் இமேஜும் தெரியுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான். அப்ப வந்து 48ல தெரியுது. ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் வந்து 12 சென்டிமீட்டர் வச்சிருக்கோம், இமேஜ் வந்து 48 சென்டிமீட்டர் தெரியுது போல்ல இருந்து. ஆக்சுவலா இங்க வந்து ஆப்ஜெக்ட் வந்து சில இருந்து எஃப் நோக்கி போகுது, இமேஜ் வந்து சில இருந்து வெளியே இன்ஃபினிட்டி நோக்கி போகுதுன்னு நம்ம முன்னாடி நம்ம படிச்சோம்ல, அதோட கதை தான் இது. சரிங்களா? ஓகே, இந்த செஷனை இப்ப முடிச்சுட்டு இன்னும் ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கழிச்சு மெசேஜ் போடுறேன், திருப்பி ஸ்டார்ட் பண்ணும். நான் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இதோட ஃபர்தர் கிளாஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் அப்டேட் பண்றேன், மெசேஜ் போடுறேன், கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிப்போம். அது உங்களுக்கு மெசேஜ் நான் ஃபார்வர்ட் பண்றேன், இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? எனக்கு சின்ன ஒர்க் இருக்கு, நான் லஞ்ச் எடுத்துக்கணும். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.
தேங்க்யூ. கேக்குதா?